அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட போறேன். என்ன வீடியோ அப்படின்னா, உம்ரா செய்வது எப்படி. உம்ரா செய்வது எப்படி என்ற வீடியோவை பல யூடியூப் தளங்கள்ல வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன புதுசா வீடியோ விட போறோம் அப்படின்னா, பல யூடியூப்கள் அந்த வீடியோவை விட்டிருந்தாலும் ஆரம்பம் முதல் இறுதி வரை என்ற அடிப்படையில பள்ளிவாசலில் நுழைந்ததிலிருந்து எப்படி பள்ளிவாசலுக்குள்ள நுழைய வேண்டும், அங்கே எப்படி செல்ல வேண்டும். ஏன்னா தவாஃபு நம்ம உடனே ஆரம்பிச்சிட முடியாது. பள்ளிவாசல்ல இருந்து அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம உள்ள போகணும். அது எப்படி போகணும், தவாஃப் எப்படி ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சதுல இருந்து 2 ரக்காத் எப்படி தொழுகணும், எங்க நின்று தொழுகணும், அதற்கு பிறகு சஃபாவினுடைய மருவாவினுடைய மலைக்கு எப்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிற வீடியோ தான் போட போறேன். ஏன்னா சஃபாவினுடைய அந்த பாதை தெரியாமல் பல கிலோமீட்டர் சுத்தக்கூடிய நிலை இங்கே ஏற்படுது. ஏன்னா பல வழிகள் இருக்கிறதுனால ஆஜிகள் சிரமப்படுறாங்க. நேற்றைய தினம் கூட 2 பெண்கள் அந்த சஃபாவினுடைய மலைக்கு போக தெரியாமல் பல கிலோமீட்டர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. 2 பெண்கள் தமிழ் பேசக்கூடிய பெண்கள். பேசியதனுடைய அடிப்படையில் கேட்கிறேன் என்னங்க அப்படின்ட்டு. கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க எப்படி போகணும்னு தெரியலங்க அப்படின்னு. நான் கூட்டிட்டு போய் அதை காட்டி அதுக்கு பிறகு சஃபாவினுடைய அந்த பூந்தோட்டம் ஓடக்கூடிய நிலைக்கு அவங்க சென்றாங்க. அதனுடைய அடிப்படையில் எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, முழுசாக நம்ம ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ போடுறோம். இப்போ வாங்க, நம்ம பள்ளிவாசலுக்கு நின்று தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ பள்ளிவாசலுக்குள்ளே போக போகிறோம். பாருங்க, பள்ளிவாசல் ஆரம்பம் இதுதான். பள்ளிவாசலினுடைய ஆரம்ப நுழைவு வாயில். அதிகமாக இந்த கேட்டு வழியாக தான் மக்கள் போவாங்க. 79வது நம்பர் கேட்டு. ஏன் இந்த கேட்டு வழியாக அதிகமாக மக்கள் போவாங்கன்னா, இதுதான், இந்த கேட்டு தான் இப்ராஹிம் கலீல் ரோட்டில் இருந்து உள்ளே வந்தோம்னா இந்த கேட்டு வழியாக தான் நம்ம உள்ளே போவோம். அப்படி போகக்கூடிய பாதையின் வழியாக தான் நம்ம உள்ளே நுழைய போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருங்கள். அடுத்த 2 தினங்களில் மீதமுள்ள வீடியோக்கள் வெளிவரும் இன்ஷா அல்லாஹ்.